தெரிஞ்சிரும். எந்திரி எந்திரின்னு கத்துவோம். என்ஜாய் பண்றேன். எந்திரிக்கும் போதே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருப்பார்னா, பிக் பாஸ் ஹவுஸ் சூப்பர் ரிலாக்ஸ் ஹவுஸ்னு பிரிச்சது எதுக்கு? நீங்க ரெண்டு பேர் இதை வச்சு நல்லா கேம் பிளே பண்ணுவீங்கன்றதுக்காக தான். ஆனா நீங்க சரியாவே கேமை பிளே பண்ண மாட்டீங்க. சூப்பர் ரிலாக்ஸ் ஹவுஸ் சேர்ந்தவங்களுக்கு நிறைய வசதி இருக்கு. அவங்கள எப்பனாலும் எழுப்பி வேலை வாங்கலாம். நீங்க சீக்கிரமா எந்திரிச்சு அவங்கள வேலை வாங்கலாம்ல. எதுவுமே நீங்க பிரயோஜனமா பண்ண மாதிரி தெரியலன்ற மாதிரிலாம் சொன்னாரு. இப்ப பிக் பாஸ் ஹவுஸ் சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, நம்ம ஏதாவது பண்ணணும், அவங்கள கடுப்பாக்குற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப கனி ஒரு ஐடியா தராங்க. எப்பவுமே சாங் போடுவாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் சேர்ந்தவங்க எல்லாம் எந்திரிச்சு வெளியே வராங்க. சோ நம்ம இன்னைக்கு சீக்கிரமா அவங்களை எழுப்பணும், கடுப்பாக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால கனி கொடுத்த ஐடியாவை எல்லாருமே எக்ஸிக்யூட் பண்றாங்க. அது என்ன தெரியுமா? பாத்திரம் இருக்குல்ல, அந்த பாத்திரத்தை வச்சு சத்தத்தை வர வைக்கிறாங்க. அது மூலியமா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கவங்கள ரொம்ப சீக்கிரமா முழிக்க வச்சிடுறாங்க. நியாயமா பார்த்தா சூப்பர் டீலக்ஸ் சேர்ந்தவங்க தான் இந்த விஷயத்தை பண்ணோம். என்ன அவங்க ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு எங்களுக்கு காஃபி வேணும், டீ வேணும், நீங்களும் எந்திரிச்சு போட்டு தாங்கன்னு சொன்னா இவங்க பண்ணி தான் ஆகணும். நியாயமா அவங்க தான் இவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேணும்ட்டே சீக்கிரமா எந்திரிச்சிட்டாங்க. அவங்களையும் சீக்கிரமா எழுப்பணுன்றதுக்காக இந்த மாதிரி பாத்திரத்தை எல்லாம் தட்டிட்டு இருக்காங்க. அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா இப்போ எந்திரிக்கலன்னா பிரச்சனை ஆயிடும்ன்றது அவங்களுக்கும் தெரியுது. கொஞ்சம் பெட்ஷீட்டை மூடி மூடி படுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த சைடு ஒவ்வொருத்தரும் ஓன்னு கத்திட்டு இருக்காங்க. அதுலயும் திவாகர் இருக்கார்ல, நடிப்பு அரக்கன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி கெமி டான்ஸ் ஆடிக்கிட்டே பாத்திரத்தை தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்களும் இதுக்கு மேலே வேலைக்காகாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. சுபிக்ஷான்ற பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, எந்திரிச்சு டான்ஸ்லாம் பண்றா. ஒரு ஸ்டேஜில் எல்லாரையும் எழுப்பிட்டா. சரி வெளியே போயிடலாம், இதுக்கப்புறம் நம்ம படுத்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக விஜய் சேதுபதி கிட்ட பேச்சு வாங்க வேண்டி வரும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுமே எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஸோ நல்லா பிளான் பண்ணி, அதாவது கனி கிச்சன்லேயே இருக்காங்க, பெருசாக எதுவும் பிளான் பண்ணல, பிரோஜனமாக எதுவுமே பண்ணலன்ற மாதிரி தான் இருந்தது. இந்த விஷயத்த கொஞ்சம் சாமர்த்தியமாக யோசிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஏதோ ஒரு கேம் விளாண்டாங்கன்ற மாதிரி சொல்ல முடியுதுல்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.